என் பேர் லக்ஷ்மி, திருப்பூர்லேருந்து பேசுகிறேன் சார். நான் இப்போ அட்வான்ஸ் கிளாஸ் முடிச்சிருக்கேன். சாரை பற்றியும் கிளாஸை பற்றியும் பேசணுன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது சார். அதில் பார்த்திங்கன்னா, இப்போ காலையில் ஃபஸ்ட்டு எழுந்திரிக்கிறது 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு, பொதுவாகவே எனக்கு அந்த 4:30 மணிக்கு எழுந்திருக்கிற பழக்கம் இருக்குது. அது ஒரு ப்ரொடக்டிவாக நல்லபடியாக நான் அதை யூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக எனக்கு கிடச்சிருக்கு சார். நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் குடும்ப சூழலும் குழந்தைங்களை கவனிக்கணுங்கிற விஷயத்தில் என்னால் படிக்க முடியாமல் ஒரு கட்டத்தில் அதை நிறுத்தி வச்சுருந்தேன் சார். அதுவும் ஜாதகத்தில் எனக்கு அதிகமாகவே ஈடுபாடு இருந்தது. அதை படிக்க போகணுன்னு அது ஒரு பெரிய விஷயம், வெளியில் போய் படிக்கணும், இந்த மாதிரி ஆன்லைன் வகுப்பு இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் அதிகமாக இல்லாததுனால அதை என்னால் தொடர முடியாமல் சில பேசிக்காக யூடியூப்பில் பார்த்து கிரகங்கள் பற்றியோ அதை பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தேன் சார். என்றைக்காவது ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் இருந்தேன். அது எனக்கு சார் மூலமாகவும் இந்த ஏஎல்பி மூலமாகவும் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பாக நான் கருதுகிறேன் சார். கரெக்டாக அந்த 4:30 மணிக்கு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து உட்காந்துருவேன். சார் பார்க்கும்போது அது ஒரு நல்ல ஒரு அன்றைய காலையே நல்லபடியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் சார். இன்றைய நாள் நல்லபடியாக தொடங்கியிருக்கு. சார் மாதிரி ஒரு ஆளோட பேசுகிறதும் பழகிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய நாங்கள் செய்த ஏதோ பாக்கியம் புண்ணியம் தான் நான் சொல்லுவேன். அப்புறம் கிளாஸ் நடத்துகிற விதமும் சரி, சார் எல்லாருக்கிட்டையும் பழகிற விதமும் சரி, கோச்சஸ்ஸு குருமார்கள் எல்லாருமே பொறுமையாகவும் நல்லபடியாகவும் எங்களுக்கு வகுப்பை நடத்திட்டு போனாங்க. அதுக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எப்படி சொல்லணுன்னா, ஒரு துடுப்பும் கலங்கரை விளக்கமும் தெரியாத கப்பல் மாதிரி நாங்கள் தடுமாறுற அந்த சமயத்தில் சார் ஒரு கலங்கரை விளக்கமாகவும் இந்த ஏஎல்பி சாஃப்ட்வேர் ஒரு துடுப்பாகவும் எங்களுக்கு கிடச்சிது சார். ஸோ இதை வச்சு உங்களால் கரை தேர முடியுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு சார் கொடுத்துருக்காரு. அதுக்கு நாங்கள் சாருக்கு ரொம்ப கோடான கோடி நன்றி தெரிவிக்கணும். அந்த சாஃப்ட்வேரை எங்களை ரொம்ப எளிய முறையில் எப்படி இப்போ 10th 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கைடு கொடுத்து எவ்வளோ சப்ஜெக்ட்டு நீ இதுக்குள்ளே சீக்கிரமாக முடித்து நல்ல மதிப்பெண்களோட நல்ல மாணவனாக வரலாம், முதல் மதிப்பெண் பெற்ற மாணவனாக வரலான்னு சொல்கிற மாதிரி சார் கொடுத்த சாஃப்ட்வேர் எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது சார். அதை அவர் கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்காக பட்ட சிரமங்களை நினைக்கும் போது டைம் பார்க்காம நான் சில நேரத்தில் 11:30 12 வரைக்கும் கூட ராத்திரியில் உட்காந்துட்டு அதெல்லாம் ஆராய்வு பண்ணிகிட்டு இருந்தேன் சார். ஸோ அதுக்கும் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இப்போ நாங்கள் வந்து ஜாதகங்களை இன்னும் நான் வெளியில் சொல்ல ஆரம்பிக்கல சார், தொழில்முறையாக. ஆனால் தொழில்முறை ஜோதிடர் ஆகணுங்கிற எண்ணம் இருக்குது. முடிஞ்ச சர்வீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் சார். ஸோ அதனால் குழந்தைங்கள்லாம் செட்டில் ஆன உடனே அது வரைக்கும் இந்த ஆய்வுகள் நடத்தி இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ் இவங்களுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன் சார். அதில் நல்லாவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது சார். ஒரு சிலருக்கு சொல்கிற விஷயமெல்லாம் அவங்க ஆச்சரியமாக கேட்குறாங்க, எப்படி இவ்வளோ ஈஸியாக நீ டக்குன்னு சொல்கிறீங்க, எப்படி உங்களால் முடியுதுன்னு. அப்போ அவங்களுக்கு நான் பரிந்துரைக்கிறது, உங்களால் முடியும்னா நீங்களும் படிக்க வாங்க, நீங்களும் அதை புரிஞ்சுக்குவீங்க, எளிதாக கற்றுக்குவீங்கன்னு சொல்லுவேன் சார். ஸோ இதனால் நான் ஏஎல்பிக்கும் சாருக்கும் குருமார்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் சார். நான் இந்த ஏஎல்பி ஜோதிடத்தில் ஒரு நல்ல ஜோதிடராக வரணும்னு உங்கள் ஆசைகளை பெற்று என் உரையை முடித்துக் கொள்கிறேன் சார்.